எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் இலங்கை முறைப்படி குழல் புட்டும் முட்டை குழம்பும் வச்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனி புட்டு அவிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு காட்டுறேன். இதில் அவிச்ச ஆட்டா மா எடுத்து வச்சுருக்கிறேன் 2 கப். 1 கப் வறுத்த கோதுமை அரிசி மா, 1 கப் தேவையான உப்பு, முட்டை 4 அவிய வச்சுருக்கிறேன். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: முட்டை அவிய வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தண்ணியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மாவை போடுவோம். அரிசி மாவையும் போடுவோம். உப்பு தேவையான அளவு நான் இதுக்கு இவ்வளோ உப்பு போடுறேன். மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்போ மாவை குழைப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு குழைச்சான் விடணும். இப்போ மா குழைச்சி முடிஞ்சது. இனி நான் இதுக்குள்ள போட்டு தான் புட்டு அடிக்க போகிறேன். கொஞ்சம் புட்டு இப்போ போடுவோம். கரண்டியில் மடிக்க தேவையில்லை, 2 தரம் சுற்றினா காணும். இதை அதுக்கு போட்டுட்டு மிச்சத்தையும் அடித்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி புட்டு குழைச்சினாங்க. இப்போ நான் புட்டெல்லாம் குத்தி அடிச்சிட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹட்டியாக இருக்குது. நான் கொஞ்சமாக போட்டுட்டு ஒருக்கா அடித்து விட்டுங்களா 2 தரம் குத்தினா காணும். இதுதான் காணும். இப்போ நான் புட்டு குழைச்சி முடிஞ்சது. இப்போ நாங்கள் வரக்கறி எல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் கறி வைக்க. இப்போ சட்டி சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாக நாங்கள் கொஞ்சம் கடுகு, சீரகம். இப்போ எண்ணெய் சூடாகி கடுகு வடிக்கிட்டுது. இப்போ நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் தருவோம். இதுக்கு நான் கொஞ்சம் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் கொண்டு வச்சிருக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் விட்டால் சுவையாக இருக்கும் கறிக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இப்போ தக்காளி பழம் போட போகிறேன். இது வதங்குறதுக்காண்டி நான் இப்போ ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுறேன். மூடி இருந்தது. இப்போ உருளைக்கிழங்கு வதங்கிட்டது. ஒரு வேறு நேரம் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு இப்போ போடுவோம். கிருஷ்ணரி போட்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு நாங்கள் மூடி விடுவோம்.
ஒரு நிமிடம் இந்த உருளைக்கிழங்கு வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இந்த நேரம் நாங்கள் இப்போ தூள் போடுவோம். உங்களுக்கு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி 3 கரண்டி அது கொஞ்சம் 4 கரண்டி தூள் போடுறோம். இப்போ இது உப்பு போட்டு வதங்கிட்டு நாங்கள் இந்த நேரம் உருளைக்கிழங்கு அவிகிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம். அளவு விட்டால் காணும். இதை கிளறி போட்டு மூடி அவிய வைப்போம். இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது. நீங்கள் அவிஞ்சதை நீங்கள் பார்க்கணுமெண்டா அப்படி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அப்படி வெட்டி பார்க்கலாம். இப்போ அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இப்போ இந்த கரைச்சி வச்ச தேங்காய் பால் இருக்குது, அதை இப்போ எடுக்க விடுவோம். இது கொதிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த அவிச்சு வச்ச முட்டை இருக்குது, நாங்கள் கொஞ்சம் இதில் இப்படி வெட்டிட்டு போட்டால் உள்ளுக்கு கொஞ்சம் உரைப்பு புளி உப்பு எல்லாம் சேரும். அந்த முட்டை எல்லாத்தையும் போடுவோம். ரைட்டு, ஒரு கொதி வர நாங்கள் புளி கரைச்ச தண்ணியை நாங்கள் விடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு கொதிச்சுட்டு பால் விட்டு அது அந்த புளி கரைச்ச புளி தண்ணியை நாங்கள் விடுவோம். நாங்கள் கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு வாசனை தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போடுவோம் அரிய வாசனைக்காண்டி. இதை கொதிக்க கறி ரெடி. இது கொதி வேற அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். தண்ணி கொதிக்கிறது. இப்போ தண்ணி கொதித்து வந்துட்டுது. நாங்கள் இப்போ முட்டை போடுவோம். இதுக்கு இந்த சில்ல போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் போடுவோம். போட்டுட்டு முட்டை போடுவோம். நாங்கள் அவிஞ்சிருப்போம். இப்போ புட்டு அவிஞ்சிட்டுது, போகிறது. நாங்கள் இப்போ இறக்கி விட்டுட்டேன். மூடியை திறந்துட்டு இப்போ புட்டு ரெடி. நாங்கள் இப்போ கறியை டிஷ்ஷில் விட்டுட்டோம். புட்டு சாமி செய்தாச்சு, முட்டை குழம்பும் செய்யாச்சு. இப்போ சாப்பிட ரெடி. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.